எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் ஆர்டர் அண்டு சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் இன் டேலி ப்ரைம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு சம்மா பர்ச்சேஸ் ஆர்டர் அண்டு சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் எப்படி பண்ண போகிறோம் டேலியில் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நந்தினி என்டர்பிரைசஸ், நம்முடைய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா நந்தினி என்டர்பிரைசஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிக்கிற சோப்பு இருக்குல்ல, மெடிமிக்ஸு, சிந்தால், லக்ஸு, இந்த மாதிரி சோப்ஸு, அந்த மாதிரி சோப்பை வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, கஸ்டமர்கிட்டேருந்து ஆர்டர் எடுக்கிறாங்க. அவங்களுடைய கஸ்டமர்கிட்டேருந்து சேல்ஸ் ஆர்டர் எடுக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் தட் சேல்ஸ் ஆர்டர் அவங்கள்ட்ட போதுமான அளவு ஸ்டாக் இல்லாத காரணத்தால் பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறாங்க. பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணி மெட்டீரியலை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு போட்டு வருது மெட்டீரியல். அந்த மாதிரி வர்றதை வந்து என்ன பண்ணுறாங்க, டெலிவரி பண்ணுறாங்க. டெலிவரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேல்ஸ் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் தட் சேல்ஸ் இன்வாய்ஸு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வருது, அதையும் இவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஸ்ட்ரைட்டாகவே ரசிப்ட்டு பேமெண்ட்டு அதோட முடிஞ்சு போச்சு. சில நேரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம இஷ்யூ பண்ணுவாங்க நமக்கு. அந்த மாதிரி இஷ்யூ பண்ணும்போது குறிப்பிட்ட காலத்தில் நாம் அவங்களுக்கு பொருளை திருப்பி தரணும். அந்த மாதிரி பொருளை டெலிவரி பண்ணிடணும். அப்படி இந்த மாதிரி பொருளை டெலிவரி பண்ணல அப்படின்னா, டெலிவரி பண்ண வரைக்கும் போதும் கிளம்பு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட என்ன பண்ணுவாங்க, ஆர்டரை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆர்டரை ப்ரீ க்ளோஸ் பண்ணான்னா உனக்கும் வந்து நீ தேவையில்லாமல் ஆர்டர் பண்ண வேண்டாம், நீ உன்னுடைய ஆர்டரை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ சேல்ஸ் ஆர்டரை எப்படி ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது, பர்ச்சேஸ் ஆர்டரை எப்படி ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சம்மில் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய 7.2 வெர்ஷன் ஒரிஜினல் வந்தாச்சு. இப்போது அந்த ஒரிஜினல் வெர்ஷனில் ஆல்ஃபா வெர்ஷன் வந்தாச்சு பீட்டாலேருந்து. அந்த ஒரிஜினல் வெர்ஷனில் இன்வாய்ஸு கஸ்டமைசேஷன் இதை வந்து வச்சு நீங்கள் நல்லா காசாக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு கடையில் ஒரு 4 கடையில் ஏறி இறங்கி, சார் இந்த மாதிரி இன்வாய்ஸ் கஸ்டமைசேஷன் கூட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணலாம். நிறைய பேருக்கு இது தெரியாத விஷயம், இப்போ புதுசாக வந்திருக்கு டேலி 7.2ல். அதையும் உங்களுக்கு நாம் இப்போ சொல்லித்தர போகிறோம். ஸோ அதையும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்முடைய அஜெண்டா. இதுதான் அஜெண்டா வந்து கிளியராக இருக்குது, ரைட்டா? இது வந்து எக்ஸாம் மாடல் சம்மு. ஸோ தட் நீங்கள் இதை கொஞ்சம் ப்ராப்பராக பாருங்கள். ஸோ முதல்ல ஸ்டெப்பு போட்டிருப்போம். ஸ்டெப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கேன். என்ன ஸ்டெப்பு அப்படின்னா, முதல்ல கம்பெனி க்ரியேட் பண்ணணும். F11ல் ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். அதுலேருந்து நம்ம வரிசையாக நம்ம ஸ்டேட்டஸ் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் கீ. எப்போதுமே பாருங்கள், சேல்ஸுக்கு ஷார்ட்கட் கீ F8. இதை வச்சுட்டு நீங்கள் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8. அப்போ சேல்ஸ் ஆர்டருக்கும் ரிஜெக்ஷன் எண்ணுக்கும் கண்ட்ரோல் வேணும். சேல்ஸ் ஆர்டருக்கு வந்து ஷார்ட்கட் கீ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் F8. சேல்ஸுக்கு F8னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் F8. டெலிவரி நோட்டுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ட் F8. டெலிவரி நோட்டுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ட் F8. ரிஜெக்ஷன் இன்னுக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் F6. சேல்ஸ் ரிட்டனுக்கு ஷார்ட்கட் கீ ஆல்ட் F6. ரசிப்டுக்கு ஷார்ட்கட் கீ F6. ஓகேவா? அதே மாதிரி அப்படியே இங்கே உல்ட்டா இது வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் F9. பர்ச்சேஸ் ஆர்டருக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் F9. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் F9. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் F5. F9 பர்ச்சேஸ்க்கு ஆல்ட் F5. பேமெண்ட்டுக்கு ஷார்ட்கட் கீ F5. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இங்கே ஷார்ட்கட் கீஸ்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் கீஸு, இது நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? எதுக்கு அடுத்து எது? முதல்ல சேல்ஸ் ஆர்டர், டெலிவரி நோட்டு, ரிஜெக்ஷன் இன், சேல்ஸ் இன்வாய்ஸ், சேல்ஸு, F6 ரெசிப்ட். அதே மாதிரி இங்கே ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர், மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு, ரிஜெக்ஷன் நோட்டு, பர்ச்சேஸ் இன்வாய்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பேமெண்ட். இந்த ஷார்ட்கட் கீஸை நீங்கள் மறக்காதீங்க. ஓகேவா? முதல்ல வந்து என்ன பண்ணணும், கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கணும். கம்பெனி பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நந்தினி என்டர்பிரைசஸ் 1/4/2024. நேராக வாங்க, இந்த இடத்துல கம்பெனி பேர் க்ரியேட் பண்ணிங்க, நந்தினி என்டர்பிரைசஸ் அப்படின்னு போட்டு இதனுடைய ஃபினான்ஷியல் இயர் 24-25. இங்கே வரும்போது என்ன பண்ணணும், இந்த ஃபினான்ஷியல் இயரை எடுத்துருங்க. எடுத்துட்டு அட்ரஸ் போட்டுக்கோ. அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட், கமா அடுத்தது சேட்பட்டு, கமா
சென்னை 6,31,000. ஸ்டேட் வந்து தமிழ்நாடு. பின்கோடு 6,31,000. டெலிஃபோன் நம்பர் போட்டுக்கோ 28361563 அப்படின்னு போட்டுக்கோ. மொபைல் நம்பர் 8825470442. மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. அடுத்தது இந்த இடத்துல ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 24 டு ஏப்ரல் 24. என்டர் கொடுத்து சேவ் பண்ணிக்கோ. இது மொதல் ஸ்டெப்பு படி போங்க. இந்த ஸ்டெப்பை நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ரைட்டா? எப்போதுமே சரி, இங்கே வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு அப்படி பண்ணாதீங்க. ஸ்டெப்பை வந்து நோட்டில் எழுதுங்க. ஸ்டெப்பை வந்து நோட்டில் ஒரு முறை எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். முதல்ல கம்பெனி க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி க்ரியேட் பண்ணதும் எனேபிள் த ஃபியூச்சர் ஆஸ் பர் யுவர் பிஸ்னஸ் நீடுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இந்த இடத்துல பில் வைஸ் என்ன இருக்கோ அப்படியே டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணிட்டே வாங்க. இந்த இடத்துல ஜிஎஸ்டி நம்பர் போடுங்க. இந்த இடத்துல கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பர் இங்கே கொடுத்துருப்பேன் டாப்பில். இந்த கம்பெனியோடைய ஜிஎஸ்டி நம்பர் இங்கே இருக்குது. அந்த ஜிஎஸ்டி நம்பரத்துக்கு இங்கே போடுங்க. போட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் ஸ்டெப்பு ஓவர். ரெண்டாவது ஸ்டெப்பு ஓவர். இங்கே அப்படியே ஓப்பனிங் போட்டே வாங்க. F11 பில் வைஸு ஜிஎஸ்டி எனபிள். மூணாவது ஸ்டெப்பு ஜிஎஸ்டி லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணுறது. ஜிஎஸ்டி லெட்ஜர் எப்படி கிரியேட் பண்ணணும்? கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் லெட்ஜர். ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெட்ஜர் வேணுமோ அதெல்லாம் கிரியேட் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட். டைப் ஆஃப் சப்ளை ஆஸ் பர் குட்ஸு, டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ் அப்படின்னு போடுவோம் ஆஸ் பர் கம்பெனி. அதே மாதிரி ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ், இந்த இடத்துல பர்ச்சேஸ் சேல்ஸ் லோக்கலே போதும். ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்புட் சிஜிஎஸ்டி அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. இன்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. அவுட்புட் சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. ரவுண்ட் ஆஃப் வந்து அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் ரவுண்டிங் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோ. நார்மல் ரவுண்டிங் 1. சிஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி அதே மாதிரி எஸ்ஜிஎஸ்டி பேயபிள் அண்டர் கரண்ட் லைபிலிட்டி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நல்லா தெரியும், அதனால நான் வந்து கொஞ்சம் வேகமாக போகிறேன். ஜிஎஸ்டி லெட்ஜர் போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ் லெட்ஜர் வைஸ் ஓப்பனிங் பேலன்ஸ் போகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிப்போம். சிங்கிள் லெட்ஜரில் கேட்வே ஆஃப் டாலி கிரியேட் லெட்ஜர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டு. அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்கோ 25100400157830. ஐஎஃப்எஸ்சி நம்பர் PUNB 0254300. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கம். செட் ஆர்டர் செக் புக் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்து 000101 நம்பர் ஆஃப் லீஃப் 50 போட்டு இந்த இடத்துல புக் நம்பர் 1 அப்படின்னு போட்டு கண்ட்ரோல் ஏ நேராக வாங்க. ஓப்பனிங் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 30,000 இருக்குது. அந்த 30,000 போட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே மல்டிபிளில் கிரியேட் பண்ணணும். கேட்வே ஆஃப் டாலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் Alt H மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். எப்படி வரணும்? இன்னொரு வாட்டி பொறுமையாக சொல்கிறேன். கேட்வே ஆஃப் டாலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் லெட்ஜர் Alt H மல்டி கிரியேட் அண்டர் ஆல் ஐட்டம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 by 1 அப்படியே நீங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நந்தினி கேபிட்டல் 5 லட்சம் இருக்குது. நந்தினி கேபிட்டல் அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டு அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய். அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங் அண்டர் ஃபிக்ஸட் அசட்டு 2 லட்ச ரூபாய் போட்டாச்சு. இதெல்லாம் வந்து சன்ட்ரி டெட்டார். ரமேஷ் ஏஜென்சிஸு அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெட்டாரு. எவ்வளோ அமௌண்ட்டு? 40,000. ஒன்றும் கொடுக்க வேண்டாம், அப்படியே ஆன் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும். குணால் ஏஜென்சிஸு 60,000. குணால் ஏஜென்சிஸு அண்டர் சன்ட்ரி டெட்டார் 60,000 ஆன் அக்கௌண்ட்லேயே இருக்கட்டும். முருகன் அன்கோ அண்டர் சன்ட்ரி டெட்டார் எவ்வளோன்னா 35,000. ரகுமான் ஏஜென்சிஸ் அண்டர் சன்ட்ரி டெட்டார் 82,000.
அடுத்தது ஸ்டாக் வந்து கிரியேட் பண்ணக்கூடாது. ஸ்டாக் வந்து லெட்ஜராக கிரியேட் பண்ணக்கூடாது. பேலன்ஸ் ஷீட்டில் போய் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் வந்து 53,000 இருக்குது. அது எதனாலனா இங்கே ஓப்பனிங் ஸ்டாக். இங்கே வந்து ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்கேன். ஓப்பனிங் ஸ்டாக்கை நம்ம பண்ணிப்போம். ஓப்பனிங் ஸ்டாக்கில் இந்த இடத்துல பர்ச்சேஸ் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இருக்குல்ல, அதை தூக்கி இங்கே போட்டுப்போம். இந்த இடத்துல பர்ச்சேஸ் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இப்படி போட்டுக்க. இது வந்து ஓப்பனிங் ரேட்டு, இது வந்து ஓப்பனிங் ரேட்டு, இது வந்து ஸ்டாண்டர்ட் ரேட்டில் பர்ச்சேஸ் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இங்கே வரணும். ரைட்டா? பர்ச்சேஸ் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இங்கே வரணும். இது எல்லாம் சேர்த்து சோப்பு அப்படிங்கிற குரூப்பில் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேட்வே ஆஃப் டேலி கிரியேட்டு, இங்கே ஸ்டாக் குரூப். ஸ்டாக் குரூப்பில் சோப் அப்படின்னு ஒரு குரூப்பு. குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆர்டர் எஸ் கொடுத்தாலும் சரி, நோ கொடுத்தாலும் சரி. ஸ்பெசிஃபைக் டீடைல்ஸ் இயர் அங்கே போய்ட்டு நீங்கள் சோப் அப்படின்னு போடுங்க. மெடிக்கேட்டட் சோப் அப்படின்னு வரும், டாய்லெட் சோப்ஸ். இந்த இடத்துல ஹவுஸ் ஹோல்டு சோப் இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஹவுஸ் ஹோல்டு சோப்னா வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பொருத்தமான நேமோ அதை எடுத்துக்கோ. ஸ்பெசிஃபைக் டீடைல்ஸ் இயர் டேக்ஸபிளில் சோப்புக்கு வந்து 5% தான் டேக்ஸ். ஸோ ஸ்டாக் குரூப்புக்கே அடுத்தது யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் கிரியேட் பண்ணிக்கோ. நம்பர்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ஒஎஸ் அப்படின்னு போடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம். ஸ்டாக் ஐட்டம் 1 by 1 கிரியேட் பண்ணிங்க. கேட்டகரி வேண்டாம், F12 ப்ரெஸ் பண்ணி கேட்டகரியை டிசேபிள் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல கேட்டகரி வேண்டாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லைஃப் பாய் இருக்குது. ஃபஸ்ட் ஐட்டம் என்ன? லைஃப் பாய். ஓகேவா? லைஃப் பாய் வந்து பார்ட் நம்பர் 101 போட்டுக்கோ. அண்டர் வந்து சோப்பு, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் எஸ், ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ் கொடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இருக்குது. பர்ச்சேஸ் ப்ரைஸ் 32 ரூபா, செல்லிங் ப்ரைஸ் 35 ரூபா. பர்ச்சேஸ் 32, செல்லிங் 35. ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 500 குவான்டிட்டி 30 ரூபான்னு இருக்குது. 500 குவான்டிட்டி 30 ரூபான்னு இருக்குது. அடுத்தது ரெண்டாவது ஐட்டம் மெடிமிக்ஸு. பார்ட் நம்பர் 102 அண்டர் சோப்பு, நம்பர்ஸு ஸ்டாண்டர்ட் ரேட் எஸ்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 42க்கு வாங்கி 46க்கு விற்கிறோம். 42 ரூபாய்க்கு வாங்கி 46 ரூபாய்க்கு விற்கிறோம் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி. ஆஸ் பர் கம்பெனி டைப் ஆஃப் சப்ளை குட்ஸு. அது எவ்வளோனா எல்லாமே 500 ரூபா தான். பட் ஓப்பனிங் ரேட்டு 41 ரூபா. அடுத்தது சந்திரிகா சோப். சந்திரிகா 103 சோப்பு, நம்பர் எஸ்ஸு, என்டர். எவ்வளோன்னா மொத்தம் 36 ரூபா பர்ச்சேஸ் ப்ரைஸு, 40 ரூபா செல்லிங் ப்ரைஸ். ஓகேவா? 500 சோப்பு என்ன ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 35 ரூபான்னு இருக்குது. ஸோ ஓப்பனிங் ரேட்டு போன வருஷம் ரேட்டு, அதனால் கம்மி. இது மாதிரி இன்வென்ட்ரி கிரியேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் ஷீட் போய் பாருங்கள். 2 சைடும் உங்களுக்கு டேலியாக இருக்கும். 5 லட்சம். டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஸ்டெப் இருக்கோ அந்த ஸ்டெப்பெல்லாம் அப்படியே ஓகே பண்ணிட்டே வரும் முடிச்ச வரைக்கும். இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் லெட்ஜர் வைஸ் போட்டாச்சு. அடுத்தது ஸ்டாக் குரூப் போட்டாச்சு. யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டு, ஸ்டாக் ஐட்டம் போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் அண்டு பர்ச்சேஸ் ஆர்டர். சேல்ஸ் ஆர்டர் அண்டு பர்ச்சேஸ் ஆர்டர். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், வவுச்சர் டைப். இந்த இடத்துல இன்னொரு ஸ்டெப்பு ஆட் பண்ணிப்போம். ஆல்டர் பர்ச்சேஸ் ஆர்டர் வவுச்சர் டைப். ஆல்டர் பர்ச்சேஸ் ஆர்டர் வவுச்சர் டைப்பு, ஆல்டர் சேல்ஸ் ஆர்டர் வவுச்சர் டைப். ஸோ இது ரெண்டையும் நம்ம ஆல்டர் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் வேகமாக போடலாம். என்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் வேகமாக போடலாம். பர்ச்சேஸ் ஆர்டர் வவுச்சர் டைப்பையும் சேல்ஸ் ஆர்டர் வவுச்சர் டைப்பையும் ஆட் பண்ணி வச்சுக்கோ, ஆல்டர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ கேட்வே ஆஃப் டேலி வாங்க. இது கண்டிஷன் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7th ஸ்டெப்பும் 8th ஸ்டெப்பும் நாட் மேண்டட்ரி. ஆனால் நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு என்னாகும், பண்ணிட்டா உங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ரைட்டா? ஸோ ஸ்டாக் ஐட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கிரியேட் ஸ்டாக் ஐட்டம், இது முடிஞ்சிச்சு. ஓகே. ஆல்டர் இது வந்து நாட் மேண்டட்ரி. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் மேண்டட்ரி. பட் பண்ணினா நல்லது, பண்ணினா உங்களுக்கு நல்லது. பர்ச்சேஸ் ஆர்டர் வவுச்சர் டைப் எப்படி ஆல்டர் பண்ணுறது அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு ஆல்டர் வவுச்சர் டைப், அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நீங்கள் வந்து இந்த மாதிரி நேம் ஆஃப் த கிளாஸுக்கு வந்துருங்க. நேம் ஆஃப் த கிளாஸில் ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ், நீங்கள் பர்ச்சேஸ்க்கு போடுற மாதிரி தான் இது. ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ். ஸோ இங்கே பண்ணிட்டீங்கன்னா வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். அதுக்காக இங்கே போடுறேன். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி. இன்புட் சிஜிஎஸ்டி, இன்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப் ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங்.
நார்மல் ரவுண்டிங் 1. அதே மாதிரி சேல்ஸ் ஆர்டர், சேல்ஸ் கிடையாது, சேல்ஸ் ஆர்டர். ஸோ அங்கேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சேல்ஸ் ஆர்டர் வவுச்சர் டைப்பு, அதையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டிஃபால்ட் டெம்ப்ளேட்டுன்னு இருக்குது. சும்மா வச்சுக்கு நம்ம ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் செலக்ட் பண்ணிப்போம். செட் ஆர்டர் டிக்ளரேஷன் இதெல்லாம் நமக்கு கொடுக்கலாம், அது அப்புறமா நம்ம பின்னாடி பார்க்கலாம். நேம் ஆஃப் த கிளாஸில் ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ் அப்படின்னு போட்டு, எண்ட் ஆஃப் லிஸ்ட்டு ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸ்னு போட்டு, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி அவுட்புட் சிஜிஎஸ்டி அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி ரவுண்ட் ஆஃப் ஆஸ் டோட்டல் அமௌண்ட் ரவுண்டிங் நார்மல் ரவுண்டிங் 1. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம கடன் போடுறதுனால நம்ம வேலையை வந்து சீக்கிரம் முடிக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த வவுச்சர் டைப்பை நம்ம ஆல்டர் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இப்போ நம்ம பர்ச்சேஸ் ஆர்டரு சேல்ஸ் ஆர்டர் வவுச்சர் டைப் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆர்டர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சேல்ஸ் ஆர்டர் பண்ணுறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நந்தினி என்டர்பிரைசஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம த கம்பெனி ரிசீவ்டு த ஃபாலோயிங் ஆர்டர் ஆஸ் பிலோ மென்ஷன்ட் ஆஸ் ஆன் 1/4/2024. 1/4/2004 அன்னைக்கு ரமேஷ் ஏஜென்சி, குணால் ஏஜென்சி, முருகன் அண்ட் கோ, ரகுமான் ஏஜென்சி இவங்கள்ட்ட சேல்ஸ் ஆர்டர் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1ஆம் தேதி இந்த மாதிரி ரமேஷ் ஏஜென்சி சேர்ந்து 4ஆம் தேதி டெலிவரி பண்ண சொல்லி 190 லைஃப் பாய், 200 மெடிமிக்ஸு, 180 சந்திரிக்கா வந்திருக்கு. அடுத்தது 8ஆம் தேதிக்குள்ளே டெலிவரி பண்ணணும்னு குணால்கிட்டேருந்து இந்த ஆர்டர் வந்திருக்கு. அடுத்தது முருகன்டேருந்து 3ஆவது சேல்ஸ் ஆர்டர் நம்மள்கிட்ட வந்திருக்கு. ரகுமான்டேருந்து 4ஆவது சேல்ஸ் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ மொத்தம் 4 சேல்ஸ் ஆர்டர் நம்ம என்ட்ரி பண்ண போகிறோம். ரைட்டா? எத்தனை சேல்ஸ் ஆர்டர்? 4 சேல்ஸ் ஆர்டர். ஸோ சேல்ஸ் ஆர்டருக்கு ஷார்ட்கட் என்ன, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இப்போ நம்ம வவுச்சர் என்ட்ரி போட போகிறோம். வவுச்சர் என்ட்ரி போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி வார்ம் அப் பண்ணுங்கள். வார்ம் அப்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், அக்கௌண்டிங் வவுச்சர் வி. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள், சொல்லி என்ட்ரி போடுங்க. பர்ச்சேஸ்க்கு ஷார்ட்கட் கீ F9, பர்ச்சேஸ் ரிட்டனுக்கு ஷார்ட்கட் கீ Alt F5, சேல்ஸுக்கு ஷார்ட்கட் F8, சேல்ஸ் ரிட்டனுக்கு Alt F6, ரசிப்ட்டுக்கு F6, பேமெண்ட்டுக்கு F5, கான்ட்ரா F4, ஜேவி F7. ஓகேவா? பர்ச்சேஸ் ரிட்டன் Alt F5, சேல்ஸ் ரிட்டன் Alt F6, இன்வாய்ஸ் மோடு கண்ட்ரோல் H ஐட்டம் இன்வாய்ஸ், கண்ட்ரோல் H அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், கண்ட்ரோல் H வாஸ் வவுச்சர், டெபிட் நோட்டுக்கு Alt F5, இன்வாய்ஸ் மோடுக்கு கண்ட்ரோல் H, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சேஞ்ச் மோடு, கண்ட்ரோல் H ஐட்டம் இன்வாய்ஸ், கண்ட்ரோல் H அக்கௌண்டிங் இன்வாய்ஸ், கண்ட்ரோல் H ஆஸ் வவுச்சர், டேட்டு F2, பீரியட் சேஞ்ச் பண்ண Alt F2. எந்த பீரியடில் இருக்குது கேட்வே ஆஃப் டேலி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் என்ன பீரியடு என்ன டேட் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வவுச்சர் டைப்பு பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டருக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆக்டிவேஷனில் இருக்காது, நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். பர்ச்சேஸ் ஆர்டருக்கு வேணும் அப்படின்னா F10 ப்ரெஸ் பண்ணி பர்ச்சேஸ் ஆர்டரு அதே மாதிரி ரிட்டர்ன் எடுக்கிறோம். ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வேணும். நீங்கள் பாட்டுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணுற அப்படின்னா கண்ணை முடிந்து பர்ச்சேஸ் ஆர்டர் ரிசீவ் பண்ணக்கூடாது. ஏன்னா பர்ச்சேஸ் ஆர்டருங்கிறது இட் இஸ் கன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட். நீ வந்து ப்ராமிஸ் பண்ணுற, நீ வாங்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு திடீர்னு வேண்டான்னு சொல்லிட்டுனா அவனுக்கு நஷ்டமாயிடும். அந்த நஷ்டத்தை நம்ம சரி கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போது சரி, அதே மாதிரி ஒரு பொருளை வேண்டான்னு திருப்பி கொடுக்கும்போது சரி, கண்ட்ரோல் அப்படிங்கிற இதில் வரும். பர்ச்சேஸ் வந்து F9, பர்ச்சேஸ் ஆர்டருக்கு கண்ட்ரோல் F9. ஓகேவா? அதே மாதிரி பர்ச்சேஸ் ஆகட்டும், சேல்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகட்டும், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆகட்டும், அதுக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் வேணும். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். சரவணா ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா டி நகரில் 7 மாடியில் இருக்குது. 7 மாடியில் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்தந்த மாடியில் சேல்ஸ் பண்ணுற இடத்தை அந்தந்த மாடியில் ரிட்டர்ன் எடுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் வச்சுக்க வேண்டியதானே? கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 7 மாடிலையும் எடுக்க மாட்டான். கடைசியாக கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒன்று வச்சுருப்பான், பேஸ்மெண்ட்டில் ஒரு மூலையில் வச்சுருப்பான். அங்கே தான் வந்து ரிட்டர்ன் எடுப்பான். அவன் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை 1008 செக்கிங் பண்ணுவான். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நம்மள்தான், இன்வாய்ஸ் படி நம்மள்ட்ட தான் வாங்கியிருக்கானா, ரிட்டர்ன் பண்ணுறதுக்குன்னே கண்டிஷன்ஸ்லாம் அவன் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கானா, வித்தின் 1 வீக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணணும் பண்ணிட்டானா, அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம எப்படி விற்றோமோ அப்படியே வந்திருக்கா, இல்லை பிரித்து பார்த்து ரொம்ப யூஸ் பண்ணிட்டானா, இந்த மாதிரி பல விஷயங்கள் கன்சிடர் பண்ணி ரிட்டர்னுக்கு எலிஜிபிள் இருந்தால் மாத்திரம் எடுப்பான். ஸோ அந்த இடத்துல ஒரு கண்ட்ரோல் இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஷார்ட்கட் கீஸை யூஸ் பண்ணணும். இப்போ நான் இந்த சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஷார்ட்கட் கீஸை நீங்கள் வந்து வரிசையாக போட்டு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் ஆர்டர் ஆரம்பிப்போம். சேல்ஸ் ஆர்டருக்கு ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் F8. சேல்ஸ் ஆர்டருக்காக ஷார்ட்கட் கீ F10 ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் F8. அப்போ என்ன பண்ணும், ஆக்டிவேட் பண்ணட்டுமான்னு கேட்கும். F8 கொடுத்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்க. சேல்ஸ் ஆர்டருக்கு ஷார்ட்கட் கீ என்ன, F10 ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் F8.
பர்ச்சேஸ் ஆர்டருக்கு ஷார்ட்கட் கீ F10 ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் F9, F10 ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் F9. பர்ச்சேஸ் ஆர்டருக்கு F10 கண்ட்ரோல் F9. இங்கே காணுமே பர்ச்சேஸ் ஆர்டரை. இங்கே வரல அப்படின்னா ஷோ இன்ஆக்டிவில் போங்க. இதில் பர்ச்சேஸ் ஆர்டர் இங்கே இருக்கும், ஆர்டர் வவுச்சர்னு இருக்கும். ஆர்டர் வவுச்சரில் கண்ட்ரோல் F9 கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், வரிசையாக அந்த எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற இந்த ஆர்டர் படி போவோம். ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் ஆர்டருக்கு கண்ட்ரோல் F8, அக்கௌண்டிங் வவுச்சர் வி கண்ட்ரோல் F8 கொடுத்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா டெலிவரி நோட். டெலிவரி நோட்டுக்கு ஆல்ட் F8. டெலிவரி நோட்டுக்கு என்ன பண்ணணும்? F10 ப்ரெஸ் பண்ணி ஆல்ட் F8 ஆக்டிவேட் பண்ணிக்குவோம் டெலிவரி நோட். அடுத்தது ரிஜெக்ஷன் இன். ரிஜெக்ஷன் இனுக்கு கண்ட்ரோல் F6, F10 ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் F6 இதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஒரு சில வவுச்சர்லாம் நீங்கள் இமிடியேட்டாக ஆக்டிவேட் பண்ணிக்கணும். அடுத்தது சேல்ஸ் இன்வாய்ஸ். இதுக்கு வந்து ஒன்றும் பண்ண வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கும். சேல்ஸுக்கு F8. சேல்ஸ் ரிட்டனுக்கு ஆல்ட் F6. சேல்ஸ் ரிட்டனுக்கு ஆல்ட் F6. சப்போஸ் இந்த மாதிரி நேம் ஆஃப் ஐட்டம் இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் H5 ஐட்டம் இன்வாய்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் ஆக்சுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முதல்ல என்ன ஆர்டரில் வரும் அந்த ஆர்டரில் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் ஆர்டர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டருக்கு கண்ட்ரோல் F8. சேல்ஸ் ஆர்டருக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? மெட்டீரியல் டெலிவரி பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் F8. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் F8. டெலிவரி நோட்டு ஆல்ட் F8. டெலிவரிக்கு அப்புறம் ரிஜெக்ஷன் இன் வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் F6. ரிஜெக்ஷன் இன்னுக்கு கண்ட்ரோல் F6. அடுத்தது சேல்ஸுக்கு F8. சேல்ஸுக்கு அப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் ஆல்ட் F6. ரசீப்ட்டுக்கு F6. ஸோ இந்த ஆர்டரில் முதல்ல போடுறோம். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். சேல்ஸ் ஆர்டருக்கு கண்ட்ரோல் F8. சேல்ஸ் ஆர்டருக்கு கண்ட்ரோல் F8. சேல்ஸ் ஆர்டருக்கு அடுத்து என்ன பண்ணுவோம்? சேல்ஸ் ஆர்டருக்கு அடுத்து மெட்டீரியல் டெலிவரி பண்ணுவோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் F8. டெலிவரி நோட்டுக்கு ஆல்ட் F8. டெலிவரி நோட் பண்ணி ரிஜெக்ஷன் வரும், அது கண்ட்ரோல் வேணும். ஸோ கண்ட்ரோல் F6 ரிஜெக்ஷன். அதுக்கப்புறம் சேல்ஸ் இன்வாய்ஸ்க்கு F8. சேல்ஸ் இன்வாய்ஸ் F8. சேல்ஸ் ரிட்டனுக்கு ஆல்ட் F6. அதுக்கப்புறம் ரசீப்ட்டுக்கு F6. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஒரு 5 வாட்டி 6 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது வெக்கப்படாதீங்க. வீட்டில் சொல்லிகிட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரைட்டா? வீட்டில் என்ன பண்ணணும்? சொல்லிகிட்டே ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் வந்து எனக்கு எப்படி இந்த ஷார்ட்கட் கீஸு இந்த நேவிகேஷன் பார்த்தெல்லாம் எனக்கு எப்படி ஃபெமிலியர் ஆகுது அப்படின்னா, நான் வந்து வீட்டில் சொல்லி பார்த்துட்டே பண்ணுவேன். வீட்டில் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டே இருப்பேன், இல்லை நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இவன் என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க. நான் அதை பற்றி கேர் பண்ண மாட்டேன். நான் வந்து சத்தம் போட்டு தான் பேசுவேன். அந்த மாதிரி சத்தம் போட்டு பேசும்போது என்னாகும்? நம்மளை அறியாமலே நம்ம மைண்டில் போயிட்டு அந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் ரிஜெக்ஷன் ஆகிடும், ரிஜிஸ்டர் ஆகிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த ஃப்ளோ வருது. இந்த வயசுலேயும் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃப்ளோவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு தெரியும், இன்றைக்கி கிளாஸுக்கு ஆரம்பத்தில் வந்தவங்களுக்கு தெரியும். நான் ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மைண்டில் அப்படியே புள்ளி வச்சு அப்படியே கோலம் போடுற மாதிரி அப்படியே வரிசையாக எழுதிட்டே வந்தேன். எங்கேயாவது திணறினா திணறல. அதுக்கு என்ன காரணம்? விஷுவலைஸ். இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப், இந்த ஸ்டெப்புக்கு அடுத்து இந்த ஸ்டெப். அப்போ வந்து என்னாகும்? நான் வந்து மேனுவலாக எழுதி பழகிறேன். அங்கே ஆன்லைன் கிளாஸில் மேனுவலாக எழுதுவேன், போர்டில் எழுதுவேன். ஆஃப்லைன் கிளாஸில் எக்ஸலில் டைப் பண்ணுறேன், இல்லைன்னா நோட்டில் எழுதுவேன். அந்த மாதிரி 4 வாட்டி 5 வாட்டி 10 வாட்டி எழுதி பார்க்குறதுனால தான் என் மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இதே மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டருக்கும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு இந்த மாதிரி 5 வாட்டி 6 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் மறந்து போச்சு அப்படின்னா, சார் மறந்து போச்சு சார் ப்ராக்டிஸ் பண்ணி அப்படின்னு என்கிட்ட கேளு. இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் ஆர்டர். பாயிண்ட் நம்பர் 2லேருந்து அப்படியே வரிசையாக வந்துடுவோம். பாயிண்ட் நம்பர் 2, த கம்பெனி ரிசீவ்டு த ஃபாலோயிங் ஆர்டர் ஆஸ் பிலோ மென்ஷன்ட் ஆஸ் ஆன் 1/4/2024. ஸோ சேல்ஸ் ஆர்டர். சேல்ஸ் ஆர்டருக்கு ஷார்ட்கட் என்ன சொன்னேன்? அக்கௌண்டிங் வவுச்சர் வீல போயிட்டு F10 கண்ட்ரோல் F8. கண்ட்ரோல் F8 போயிட்டு ஜிஎஸ்டி லோக்கல் சேல் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டரில் யாருக்கு? ரமேஷ் ஏஜென்சிஸ். இந்த நம்பரை காப்பி பண்ணிக்கோ. ரமேஷ் ஏஜென்சிஸ்க்கு 1 நாளில் தான் இருக்குது. F2 போட்டு டேட்டை மாற்றிக்கோ. எனி வவுச்சர் ஸ்டார்ட் வித் F2. ஃபஸ்ட்டு வந்து ரமேஷ் ஏஜென்சிஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. இந்த இடத்துல என்ட்ரு கொடுங்க, என்ட்ரு கொடுங்க. வேறு ஒன்றும் இல்லை, பையர் டீட்டெயில், கன்சைனி டீட்டெயில் அதெல்லாம் வருது. இந்த இடத்துல ஆர்டர் நம்பர் போட்டுக்கோ. ஆர்டர் நம்பர் போட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் பாய் 190 101 போட்டு டிஸ்கிரிப்ஷன் வேண்டாம். டிஸ்கிரிப்ஷன் வேண்டாம்னா என்ன பண்ணணும்? F12 போயிட்டு ப்ரொவைட் அடிஷ்னல் டிஸ்கிரிப்ஷன் ஃபார் ஸ்டாக் ஐட்டம் நோ கொடுத்துரும்.
ஸோ 101 போட்டுக்கோ. டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி டெலிவரி பண்ணணும். ஸோ இந்த இடத்துல 4 போடுங்க, ஆனால் வராது. ஸோ தட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதனால் 1.5 போட்டுக்கோ. 1.5 போட்டுக்கோ. லைவ் பாய் வந்து 190. ஸோ உங்களுக்கு மேனுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த இடத்துல 1.5 அப்படின்னு போட்டுக்கோ டெலிவரி. இல்லைன்னா 2.4 போட்டுக்கோ. ஏன் 1ஆம் தேதி ஆர்டர் பண்ணுறோம், இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே 2.4 அப்படி எல்லாமே 2.4 டெலிவரி பண்ணணும்னு வச்சுப்போம். 1ஆம் தேதி ஆர்டர் பண்ணுறீங்க, 2ஆம் தேதி டெலிவரி பண்ணணும் அப்படின்னு இமிடியேட்டாக ஆர்டர் கொடுத்துருக்கான். உள்ள 2.4 வேண்டாம், 1.5 வச்சுப்போம், கொஞ்சம் தள்ளியே வச்சுப்போம். ஸோ 1ஆம் தேதி இதெல்லாம் தரணும், இது 2ஆம் தேதி தரணும். ஸோ இந்த மாதிரி டேட்டு வச்சுப்போம். ஸோ 1ஆம் தேதி தரணும் அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ லைவ் பாய் 190. அடுத்தது மெடிமிக்ஸில் 200. 102 மெடிமிக்ஸ், அதுவும் என்ன பண்ணணும், 1.5ல் 200. ரேட்டு பர்ச்சேஸ் ரேட்டு அப்படி தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது சிந்தால் வந்து 180. 103ல் 1.5ல் டெலிவரி பண்ணணும். என்றைக்கு டெலிவரி பண்ணணும், 180 ஐட்டம். ஸோ இந்த மாதிரி 4 ஐட்டமும் போகும். ரெண்டாவது பார்ட்டி யார், குணால் ஏஜென்சிஸு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5லே வச்சுக்கலாம். சேல்ஸ் ஆர்டர் நம்பர் இங்கே இருக்குது, இந்த சேல்ஸ் ஆர்டர் நம்பர் தூக்கி இங்கே போட்டுருக்கோம். 101ல் 1.5ல் டெலிவரி பண்ணணும். எத்தனை குவான்டிட்டி அப்படின்னா இங்கே பாருங்கள், ஹரிசாண்டலாக பார்க்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 350 குவான்டிட்டி. 102ல் எத்தனை, 102ல் வந்து 1.5ல் டெலிவரி பண்ணணும். 102ல் வந்து பார்த்தீங்கன்னா 400. அடுத்தது 103ங்கிறது சந்திரிகா சோப்பு, 1.5ல் அது வந்து பார்த்தீங்கன்னா 500 ஐட்டம். ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேவ் பண்ணும்போது இதுக்கு பில் வைஸ் ரெஃபரன்ஸ் கேட்காது. ஏன்னா இது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் அண்ட் சேல்ஸ் ஆர்டர். சேல்ஸ் இன்வாய்ஸ் அல்லது பர்ச்சேஸ் இன்வாய்ஸ்க்கு தான் வந்து அக்கௌண்ட் ஆகும், உங்கள் லெட்ஜரில் ஏறும். அப்போ தான் அதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அல்லது வாங்கணும். அப்போ தான் பில் வைஸ் ரெஃபரன்ஸ் கேட்கும். இதுக்கு வந்து நியூ ரெஃபரன்ஸ் கேட்கலையே நினைக்க வேண்டாம். அடுத்தது முருகன் ஏஜென்சிஸு ஆர்டர் நம்பரை போட்டுக்கோ, 3வது நம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆர்டர் 3வது நம்பர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 2ஆம் தேதி டெலிவரி பண்ணணும். ஓகேவா? 101 அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி 2.5ன்னு வச்சுக்கோ, 2.5 வச்சுக்க. 850 குவான்டிட்டி. அடுத்தது 102 வந்து பார்த்தீங்கன்னா 600 குவான்டிட்டி. 102 2ஆம் தேதி தரணும், 600 குவான்டிட்டி. அடுத்தது 103 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் 2.5. எத்தனை குவான்டிட்டினா 900 குவான்டிட்டி. ஓகேவா? லேட்டாக வராதிங்க தயவு செஞ்சு. ஓகேவா? லேட்டாக வராதிங்க. லேட்டாக வந்தால் சம்மு உங்களுக்கு புரியாது. லேட்டாக வரக்கூடாது. வர முடியலன்னா அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரகுமான் ஏஜென்சிஸ். ரகுமான் ஏஜென்சிஸு ஆர்டர் நம்பர், இது 4வது ஆர்டரு 101. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 2.5ல் டெலிவரி பண்ணணும். எவ்வளோ ஐட்டம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஐட்டம். லைஃப் பாயில் 1200 ஐட்டம் லைஃப் பாய். அடுத்தது 102, இதுவும் வந்து 2ஆம் தேதி டெலிவரி பண்ணணும். 2.5ல் 1400 மெடிமிக்ஸ். அடுத்தது 103ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2500 ஐட்டம். 2.5ல் 2500 ஐட்டம் ரெடி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சேல்ஸ் ஆர்டரு போட்டாச்சு. இப்போ நம்ம இஷ்யூ பண்ண சேல்ஸ் ஆர்டர் போட்டாச்சு. இப்போ இந்த சேல்ஸ் ஆர்டர் நம்ம டேலியில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ போடுற சேல்ஸ் ஆர்டரு எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி. டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங். சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங்கில் ஆல் ஆர்டர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, ஆல் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்றுமே இல்லைன்னு நினைக்காதீங்க. இந்த இடத்துல F8 ஆல் ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாரு. F8 ஆல் ஆர்டர்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து என்னென்ன ஆர்டரு என்னென்னைக்கு டெலிவரி பண்ணும் அப்படின்னு காட்டும். சேல்ஸ் ஆர்டர் எப்படி பார்க்கணும்? சேல்ஸ் ஆர்டர் புக்கை டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, அதில் சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங்கில் ஆல் ஆர்டர் போய்ட்டு F8. இந்த மாதிரி நீங்கள் சேல்ஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங்கை பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போ சேல்ஸ் ஆர்டர் நம்ம போட்டோம். இடத்துல சேல்ஸ் ஆர்டர் போட்டோம். இப்போ நம்மள்ட்ட ஸ்டாக் சம்மரி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட எவ்வளோ சேல்ஸ் ஆர்டர் இருக்குது,
இந்த சேல்ஸ் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நம்மள்ட்ட ஸ்டாக் சம்மரி இல்லை. நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டெலிவரி பண்ணணும். நம்ம சேல்ஸ் ஆர்டர் எடுத்திருக்கோம், எடுத்த சேல்ஸ் ஆர்டருக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கையில் ஸ்டாக் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணணும். இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் யாருக்கு இஷ்யூ பண்ணுவாங்க, பர்ச்சேஸ் ஆர்டர் பார்க்கலாமா எப்படி இஷ்யூ பண்ணுறதுன்னு. அடுத்தது பாருங்கள், the company issued a purchase order with the intention to purchase as below mentioned. கீழே சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறோம். இந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் இங்கே பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் இருக்குது. நகை வேணும்னா நகை கடைக்கு போகணுங்கிற மாதிரி லைபாய் சோப் வாங்கணும்னா லைபாய் கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணணும். மெடிமிக்ஸ் வேணும்னா மெடிமிக்ஸ் கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணணும். சந்திரிகா சோப்பு வேணும்னா சந்திரிகா கம்பெனிக்கு ஆர்டர் பண்ணணும். ஸோ 3 பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணுறோம். என்னன்னைக்கு இஷ்யூ பண்ணுறோம், ஒன்று 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, இன்னொன்று அதே 2ஆம் தேதியே போடுவோம். அப்போ தான் வந்து அது உங்களுக்கு எஜுகேஷன் வெர்ஷனில் ஒர்க் ஆகும். இது வந்து என்றைக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்னா எல்லாமே 1/5/24 டெலிவரி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாமே 1ஆம் தேதி டெலிவரி பண்ணணும். எல்லாமே 1ஆம் தேதி டெலிவரி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, எல்லாமே 1ஆம் தேதி டெலிவரி பண்ணுறதா வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே 1ஆம் தேதியே டெலிவரி பண்ணிட்டாங்க. 1ஆம் தேதி டெலிவரி பண்ணணும்னு நம்ம ஆர்டர் கொடுக்குறோம். ஓகேவா, இங்கே பர்ச்சேஸ் ரேட்டு நம்ம ஆல்ரெடி கொடுத்தாச்சு, அதனால் வந்துடும். இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் போடணும். பாயிண்ட் நம்பர் 3 வந்து பர்ச்சேஸ் ஆர்டர். பாயிண்ட் நம்பர் 3 வந்து பர்ச்சேஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி இஷ்யூ பண்ணணும், கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்டிங் வவுச்சர் வி F10 ப்ரெஸ் பண்ணி பர்ச்சேஸ் ஆர்டருக்கு ஷார்ட்கட் கீ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்க்கு F9, பர்ச்சேஸ் ஆர்டருக்கு கண்ட்ரோல் F9, பர்ச்சேஸ் ஆர்டருக்கு கண்ட்ரோல் F9. இங்கே ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸ் அப்படி செலக்ட் பண்ணிக்கோ. பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம என்றைக்கு இஷ்யூ பண்ணுறோம், 1ஆம் தேதி இஷ்யூ பண்ணுறோம். லைபாய்க்கு 1ஆம் தேதி இஷ்யூ பண்ணுறோம். ஓகேவா, ஸோ யாருக்குன்னா லைபாய் கம்பெனி. இந்த இடத்துல லைபாய்னு கம்பெனி பேர் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், ஆல்ட் சி போய்ட்டு நீங்கள் லைஃபாய் அண்ட் கோ அப்படின்னு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிக்கணும். லைபாய் அண்ட் கோ அப்படின்னு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். லைபாய் அண்ட் கோ அப்படின்னு ஒரு கம்பெனி. லைபாய் அண்ட் கோ எது கீழே வரணும்னா சன்ட்ரி கிரெடிட்டார் கீழே வரணும். 15 நாள் கிரெடிட் போட்டுக்கோ. கண்ட்ரோல் ஏ கொடுத்துக்கோ. இங்கே வந்து ஆர்டர் நம்பர் இருக்குது, பிஓ நம்பர் 1, பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் 1. என்ன ஐட்டம், 101 லைபாய். என்றைக்கு தரணும், 1/5/2880 குவான்டிட்டி. 1ஆம் தேதி 2880 குவான்டிட்டி தரணும். ரேட் எவ்வளவு, 32 ரூபா பர்ச்சேஸ் ரேட். அவ்வளோதான் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிஎஸ்டியோட சேர்ந்து வந்தாச்சு. கண்ட்ரோல் ஏ. அடுத்தது மெடிமிக்ஸ். மெடிமிக்ஸு 2ஆம் தேதி ஆர்டர் பண்ணுறோம். ஆல்ட் சி போய்ட்டு லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கணும். லெட்ஜர் இல்லைன்னா லெட்ஜர் க்ரியேட் பண்ணிக்கணும். மெடிமிக்ஸ் அண்ட் கோ அப்படின்னு போடுங்க. அண்டர் சண்டே கிரெடிட்டார் 15 நாள் கிரெடிட் போட்டுக்கோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் 2 இது 102 மெடிமிக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/5 கொண்டு வரணும். எவ்வளோ குவான்டிட்டினா 3024 குவான்டிட்டி. 3024 குவான்டிட்டி மெடிமிக்ஸு போட்டாச்சு. அடுத்தது சந்திரிகா. 3வது சந்திரிகா. ஆல்ட் சி போய்ட்டு சந்திரிகா அண்ட் கோ அப்படின்னு போடுங்க. அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார் 15 நாள் கிரெடிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர் பர்ச்சேஸ் ஆர்டர் 3, சந்திரிகா அண்ட் கோ, பர்ச்சேஸ் ஆர்டர் 3. நேம் ஆஃப் ஐட்டம் 103 சந்திரிகா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 1/5 டெலிவரி பண்ணணும். எத்தனை குவான்டிட்டினா 5472 குவான்டிட்டி. ஸோ இந்த இடத்துல என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் நீங்கள் எப்படி சேல்ஸ் ஆர்டர் புக்கு பார்த்தீங்களோ அதே மாதிரியே பர்ச்சேஸ் ஆர்டரையும் பார்க்கலாம். அது எப்படி பார்க்குறது, டிஸ்பிளேயில் போய்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரி, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்வென்ட்ரியில் பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங், பர்ச்சேஸ் ஆர்டர் அவுட்ஸ்டாண்டிங்கில் ஆல் ஆர்டரில் போய்ட்டு F8 ஆல் ஆர்டர். அங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன பர்ச்சேஸ் ஆர்டர் உங்களுக்கு பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி இஷ்யூ பண்ணுறது, சேல்ஸ் ஆர்டர் எப்படி இஷ்யூ பண்ணுறது, இதை நம்ம வரைக்கும் பார்த்துட்டோம். பர்ச்சேஸ் ஆர்டர் அண்டு சேல்ஸ் ஆர்டர், பாஸ் பர்ச்சேஸ் ஆர்டர், பாஸ் சேல்ஸ் ஆர்டர். அடுத்தது ஆர்டர் ரிப்போர்ட் பார்க்குறது பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கோம், அதுக்கு மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு வருது.
அடுத்தது பாருங்கள், த கம்பெனி ரிசீவ்டு த எபவ் குட்ஸ் ஆஸ் பிலோ மென்ஷன்ட் ஆஸ் பர் த பர்ச்சேஸ் ஆர்டர். நம்ம பர்ச்சேஸ் ஆர்டரில் நம்ம கொடுத்துருக்கோம், அதன்படி என்ன பண்ணுறாங்க, மெட்டீரியல் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. லைஃப் பாய் பண்ணுறான், மெடிமிக்ஸ் பண்ணுறான், சந்திரிகா பண்ணுறான். ஆனால் எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ணுறான்னா கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1/5/24 டேட் உங்களுக்கு ரிவைஸ்டு ஃபைல் அனுப்புகிறேன் உங்களுக்கு, எஜுகேஷன் வெர்ஷன் ஒர்க் பண்ணுற மாதிரி. அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு, 2 பாட்டாக வச்சுப்போம். அது ஒரு பாட்டு, இது ஒரு பாட்டு, மொத்தம் வந்து 2 பாட்டாக அவன் டெலிவரி பண்ணுறான். 1ஆம் தேதி பாதி பண்ணுறான், 2ஆம் தேதி பாதி பண்ணுறான். ஓகேவா? 1ஆம் தேதி பாதி பண்ணுறான், 2ஆம் தேதி பாதி பண்ணுறாங்க. ப்ரீ க்ளோஸ் டேட்டு 31/5 வச்சுக்கலாம். இந்த ப்ரீ க்ளோஸ் டேட்டும் 2/5 வச்சுக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் பாய் 2880 குவான்டிட்டி கொடுத்துருக்கோம். 1ஆம் தேதி 1440, 2ஆம் தேதி 1152, 288 சோப்பு அவனால் அனுப்ப முடியல, அதை நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒன்றுலையும் அனுப்ப முடியாத குவான்டிட்டியை இதை ப்ரீ க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டரில் ஆட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ டெலிவரி நோட்டு எப்படி போடுறது? டெலிவரி நோட்டு இங்கே டெலிவரி நோட்டுக்கு மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு 1 and 2 3 இப்படின்னு இருக்குது. என்றைக்கு மெட்டீரியல் வந்துருக்குன்னா 2ஆம் தேதி வந்திருக்கு, சாரி 1ஆம் தேதி. இது வந்து மெட்டீரியல் 101. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு. இந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் இவங்ககிட்டேருந்து இந்த ஐட்டம் இந்த டேட்டில் இத்தனை குவான்டிட்டி இந்த மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டில் வந்திருக்கு. ஸோ இது மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு, இது ஒரு 3 மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு, இது ஒரு 3 மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு. ஸோ மொத்தம் 6 மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு. 6 மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அந்த 6 மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டையும் லிங்க் பண்ணி ஒரு பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் ரெடி பண்ணணும். ரைட்டா? ஸோ மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு, அதுக்கு ஷார்ட்கட் கீ அக்கௌண்டிங் வவுச்சர் வி. அக்கௌண்டிங் வவுச்சர். மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டுக்கு ஷார்ட்கட் கீ என்ன சொல்லியிருக்கேன்? மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டுக்கு ஷார்ட்கட் கீ என்ன சொன்னேன்? F10 ப்ரெஸ் பண்ணி மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டுக்கு இங்கே ஷோ இன்ஆக்டிவில் போய் பாருங்கள். ரெசிப்ட் நோட்டுக்கு ஷார்ட்கட் கீ Alt F9. மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டுக்கு Alt F9. Alt F9 கொடுத்து நீங்கள் இதை ஆக்டிவேட் பண்ணிக்கணும். மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டுக்கு ஜிஎஸ்டிலாம் போட வேண்டாம், பர்ச்சேஸில் போட்டுக்கிட்டா போதும். ஓகேவா? இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர், இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் 101 அப்படின்னு போட்டுக்கோ. F2 போட்டு முதல்ல டேட்டா போட்டுக்கோ, என்றைக்குன்னா 1/5. ரெஃபரன்ஸ் நம்பர் 101 முதல்ல லைஃப் பாய்டேருந்து வருது நமக்கு, எந்த பர்ச்சேஸ் ஆர்டர் 1ல். ஆக்சுவலாக இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் 1 நம்ம செலக்ட் பண்ணால் லைஃப் பாய் வந்து 2880 காட்டும் இந்த இதை. ஆனால் நம்மள்கிட்ட எவ்வளோ வந்திருக்கு? 1440 தான் வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணணும், இதை நீ ஓவர் ரைட் பண்ணிக்கணும். அங்கே போய்ட்டு நீ ஓவர் ரைட் பண்ணிக்கணும், மாற்றிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி அதே மாதிரி 2ஆம் தேதி இந்த மெட்டீரியல் ரெசிப்ட் நோட்டு 104 வந்திருக்கு. F2 போட்டு டேட்டா மாற்றிக்கோ. இதே மாதிரி ரெசிப்ட் நோட்டு 104, MRN 104ல் அதே லைஃப் பாய்டேருந்து பர்ச்சேஸ் ஆர்டர் 1ல் லைஃப் பாய் கம்பெனிலேருந்து மொத்தம் இன்னும் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா இந்த மெட்டீரியல் 104ல் ஓகே 1440 வரணும். ஆனால் 1440க்கு 1152 தான் வந்திருக்கு. இதை போய்ட்டு நீங்கள் மேனுவலாக 1152 அப்படின்னு போட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கம்பெனிக்கும் போட்டுக்கணும். அடுத்தது மெடிமிக்ஸ் கம்பெனிலேருந்து 1/5 F2 போட்டு 1/5 மெடிமிக்ஸ் கம்பெனி 102 மெடிமிக்ஸ் கம்பெனிக்கு PO நம்பர் 2. அந்த PO நம்பர் 2 செலக்ட் பண்ணால் மெடிமிக்ஸ் 3024 நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? 102ன்னு போகிறதுக்கு பதிலாக 101 போட்டேன்னா சாரி. அக்கௌண்டிங் வவுச்சர் வி 102 மெடிமிக்ஸ். இந்த 102ங்கிறது என்னன்னா ட்ராக்கிங் நோட்டு. இந்த 102ங்கிறது எதுக்காக இருக்குன்னா பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்திருக்கா வரலையான்னு ட்ராக் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ நம்ம அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பரை செலக்ட் பண்ணும்போது அந்த 102 ட்ராக்கிங் நம்பர் எதுக்காக இருக்குன்னா இந்த ட்ராக்கிங் நம்பர் பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் வந்துருச்சா இல்லையான்னு ட்ராக் பண்ணுறதுக்கு. இங்கே ஆர்டர் நம்பரில் 3024 குவான்டிட்டி நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரிஜினலாக வந்தது பார்த்திங்கன்னா 1512 மட்டுமே. ஸோ எவ்வளோ வந்திருக்கோ அதை மாத்திரம் மேனுவலாக ஓவர் ரைட் பண்ணுங்கள், போட்டு Ctrl A கொடுத்து சேவ் பண்ணுங்கள்.
அடுத்தது 2ஆம் தேதி F2 போட்டு 2ஆம் தேதி மெட்டீரியல் ரசீவ் நோட்டு 105 MRN 105. அதே மாதிரி யார்கிட்ட வந்திருக்கு? மெடிமிக்ஸ். எந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர்? இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர். கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு வாங்க. ஆக்சுவலாக 1512 காட்டும். ஆனால் 1512 எவ்வளோ வந்திருக்கு? 1224 தான் வந்திருக்கு. ஸோ என்டர் கொடுத்து சேவ் பண்ணும். அடுத்தது 3வது சந்திரிகா 15 F2 போட்டு டேட் 15. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் மெட்டீரியல் ரசீவ் நோட் நம்பர் 103 சந்திரிகா. சந்திரிகாவுடைய பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் காட்டும். கண்ட்ரோல் ஏ கொடுங்க. ஜிஎஸ்டி லோக்கல் பர்ச்சேஸு. இந்த ட்ராக்கிங் நம்பரில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 2736 சோப்பு வந்திருக்கு. ஸோ என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிங்க. அடுத்தது 2வது F2 போட்டு 2524 106 ட்ராக்கிங் நம்பர் 106 சந்திரிகா அன்கோ பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் 3. ரெடி ஆகிக்குமா? அப்படியா? சரி. சந்திரிகாவில் இந்த ட்ராக்கிங் நம்பரில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னா 2304 குவான்டிட்டி வந்திருக்கு. ஸோ என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிக்கோ. ஸோ இப்போ நாம் என்ன எது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப்பில் எது வரைக்கும் பார்த்துருக்கோம்? வியூ ஆர்டர் ரிப்போர்ட்டு, பாஸ் மெட்டீரியல் ரசீவ் நோட்டு, பாஸ் டெலிவரி நோட்டு. மெட்டீரியல் ரசீவ் நோட் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ நமக்கு சரக்கு வந்திருக்கு, அதை நம்ம டெலிவரி பண்ண போகிறோம். டெலிவரி பண்ணுறதுலேருந்து எப்படி டெலிவரி பண்ணுறது, பாக்கி இருக்கிற ஒரு 4-5 ஐட்டம் இருக்குது. அதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இது வரைக்கும் போட்டதை ஒரு வாட்டி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி டெலிவரி நோட் போட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணி போடுங்க. ரைட்டா? ஏன்னா இங்கே உட்கார முடியல, உள்ளுக்குள்ளே ஈசல் வந்துடுச்சு. என்னால் இந்த பாருங்கள் ஈசல் வந்துடுச்சு, உட்கார முடியல. அதனால் நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ண ஒரு சூழ்நிலை. இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது கிளாஸு, ஆனால் உள்ளே உட்கார முடியல. கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவோம். நாளைக்கு பார்க்கலாம். பேலன்ஸை நாளைக்கு பார்த்துக்கலாம். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். எக்ஸலில் உங்களுக்கு ஸ்டெப்பு போட்டிருக்கேன். இந்த எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுலேருந்து கண்டினியூ பண்ணி உங்களால் ஒர்க் பண்ண முடிச்சுன்னா ஒர்க் பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் போட்டு பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் போட்டு பார்த்தாலே பெரிய விஷயம். நாளைக்கு நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன்.